நாடாளுமன்ற தேர்தல் அதே போன்று சட்டமன்ற தேர்தல் என்று தொடர்ச்சியாக பாஜக தான் முன்னிலை பெற்று வந்தது. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய 80 மக்களவை தொகுதிகளுக்கும் தனியாக பொறுப்பாளர்களை நியமித்து பாஜக சார்பில் தீவிர தேர்தல் பணி ஆற்றப்பட்டிருந்தது. அயோத்தி உள்ளிட்ட நகரங்கள் அங்கு இருப்பதன் காரணமாக அந்த புனித தலங்களை சார்ந்த ஆன்மீக பணிகள் பல நடைபெற்றிருந்தன. அதுவும் பாஜகவிற்கு சாதகமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து நிற்கின்றது. 2014ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் தனித்து நின்ற பொழுதும் அந்த வாக்கு சிதறல் ஏற்பட்டு பகுஜன் சமாஜை பொறுத்தவரை பட்டியல் சமூகத்தவர்கள் அந்த கட்சிக்கான வாக்கு வங்கியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கின்றார்கள். அந்த வாக்கு பிரிந்ததன் காரணமாக பாஜகவிற்கு கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டவாறு 72 இடங்கள் வரை கூட்டணியோடு சேர்த்து கிடைத்தது. தற்போது அளவிலும் அதே போன்ற ஒரு சூழல் தான் உருவாகும் என்று பாஜக சார்பில் கணித்திருந்தார்கள். 2014இல் எப்படி பகுஜன் சமாஜ் ஒரு வாக்கை பிரித்து காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அல்லாத ஒரு வாக்குகளை பிரித்த நிலையில் தங்களுக்கு அது சாதகமாக அமைந்ததோ அதே போன்ற ஒரு சூழல் மீண்டும் உருவாகிவிடும். 70க்கும் கூடுதலான இடங்கள் அல்ல 75க்கும் கூடுதலான இடங்களை கைப்பற்றலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அங்கு அது நடைபெறவில்லை. தற்போது அளவில் பாஜக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. 40க்கும் குறைவான இடங்களிலேயே முன்னிலையில் இருக்கின்றார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தை பார்க்கின்றோம். அந்த மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் பாஜக 11 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். சிவசேனா 5 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். என்சிபி ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான ஒரு என்ன அரசியல் அங்கு மாற்றம் ஏற்படும் என்பதை கவனித்து பார்த்தார்கள். மும்பை போன்ற முக்கிய நகரங்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கு இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி 11 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. சிவசேனையினுடைய உத்தவ் தாக்கரே அணி 11 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்களை நெருங்கி இருக்கின்றது மகாராஷ்டிராவில். அங்கு ஏற்பட்டிருந்த அரசியல் மாற்றத்தின் காரணமாக சிவசேனை கட்சி இரண்டாக பிரிந்து ஷிண்டே ஒரு அணியாக செயல்பட்டார். அதுதான் உண்மையான சிவசேனை என அங்கீகரிக்கப்பட்டது. என்சிபி அதாவது தேசியவாத காங்கிரஸ் தனியாக பிரிந்து அஜித் பவார் ஒரு அணியாக செயல்பட்டார். அது பாஜகவுடன் சென்ற நிலையில் அதுதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்று அங்கீகரிக்கப்பட்டது. பாஜகவோடு பிரிந்து சென்று இணைந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு உரிமையானவர்கள் என்றும் அந்த கட்சியின் தலைமையில் இருந்தவர்கள் தனி அணியாக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த கட்சி தொடர்பு இல்லை என்றும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அரசியலில் 5ஐயும் 3ஐயும் கூட்டினால் 8 வரும், சமயங்களில் 5ஐயும் 3ஐயும் கூட்டினால் 2 வரும் என்று சொல்வதை போன்று சில நேரங்களில் கூட்டணி சேரும் பொழுது அது நேர்மறை வாக்குகளை காட்டிலும் எதிர்மறை வாக்குகளை உண்டாக்கிவிடும் என்று அரசியலாளர்கள் சொல்வார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கின்றதோ என்று சொல்லக்கூடிய வகையில் சிவசேனையும் தேசியவாத காங்கிரசும் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பாஜகவை ஆதரித்த பொழுதும் அது பாஜகவிற்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வகையில் அமையாமல் சரிவையே தந்திருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒரு உண்மையான சிவசேனையாக ஒருவேளை அந்த தாக்கரே குடும்பத்தில் வந்தவர்களைத்தான் கருதுகின்றார்களோ என்று சொல்லக்கூடிய வகையிலும் உண்மையான தேசியவாத காங்கிரஸாக அங்கு சரத் யாதவ் அவர்களுடைய வழியில் வரக்கூடியவர்களை தான் குறிப்பிடுகின்றார்களோ என்று சொல்லக்கூடிய வகையில் சரத்பவாரினுடைய அணிக்கும் அதே போன்று ஏக்நாத் ஷிண்டே அல்லாத சரத் அணிக்கும் சிவசேனைக்கும் வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். எனவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்தியா கூட்டணி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவிற்கு எதிராக சமாஜ்வாதி கட்சி ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பெற்று வருகின்றது. ஒடிசா மாநிலத்தில் பாஜக கூட்டணி பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பாஜகவிற்கு ஆதரவு அலை உருவாக்கி இருக்கின்றது. அங்கு அவர்கள் சந்திரபாபு நாயுடுடன் இணைந்து தேர்தலை சந்தித்திருந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அந்த கூட்டணி பாஜகவோடு இணைந்த கூட்டணி மிகப்பெரிய முன்னிலையை ஆந்திரத்தில் பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரம் பாஜகவின் இதய பகுதியாக சுட்டிக்காட்டப்படக்கூடிய ஒரு சில இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்த முறை பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வகையில் தற்போது இந்த முன்னிலை நிலவரங்கள் அமைந்திருக்கின்றன.